அங்கே நம்ம வாசிக்கிறோம் 11வது அதிகாரம் 43, 44 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே லாசர் என்கிறதான ஒரு மனிதன் மரித்து போய்விட்டான். அடக்கம் செய்தாச்சு, 4 நாள் ஆச்சு. அந்த மகள் சொல்லுகிறான், அந்த லாசரவனுடைய மகள் சகோதரி சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த பிணத்தை வைத்து 4 நாள் ஆயிடுச்சே, நாருமே என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் கண்ணீர் விட்டு அந்த எங்கே வைத்தீர்கள் அதை காண்பீங்கள் என்று சொல்லி அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்க்கும் போது இயேசுவானவர் அங்க நின்று சொல்லுகிறார், லாசருவே நீ வெளியே வா என்று சொல்லுகிறார். லாசருவினுடைய காதுகளுக்கு அந்த சத்தம் கேட்கப்படுகிறது. அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு என்னோடு கூட பேசுகிறார். தேவகுமாரனுடைய சத்தத்தை மரித்தோர்களும் கேட்பார்கள் என்று இந்த வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடி வரும்போது மரித்தோர்கள் கேட்பார்கள். அல்லேலூயா. அப்ப சில வியாதிகள் உங்கள் வாழ்க்கையில தடைகளாய் காணப்படும் என்றால் ஆண்டவராகிய தேவன் அந்த கட்டுகளை உடைக்கிறார், அந்த கட்டுகளை அவிழ்க்கிறார், மரண கட்டுகளை அவிழ்க்கிறார். அல்லேலூயா. அவர் ஆண்டுகளை கூட்டி கொடுக்கிறார். ஆமென், ஆமென். வருஷத்துல உங்களுக்கு நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லப்பட்டது போல இந்த தடைகளை எல்லாம் மாற்றி போட்டு நன்மையும் கிருபையும் உங்களையும் என்னையும் தொடரும்படி செய்கிறார். அல்லேலூயா.